சங்கிலி எடுத்து இது அபராத கட்டிவிட்டான். குதிரை கட்டு சங்கிலி எடுத்து குறுக்கா மறுக்கா கட்டிவிட்டான். சன்ன பண்ணலாம் எல்லாம் விட்டா தப்பிச்சிட மாட்டான். அதனால ஏன் மகாராஜாவிட்டு கொண்டு போகணும் சிலம்பும் கையுமா. கட்டால கட்டி கைவிலங்கு போட்டி மகாராஜரில் திருடன் என்று ஒப்படைக்கணும். அங்க போய் மகாராஜா என்ன ஆய்க்கணும் பண்றாரோ நீ திருடங்கிறாரோ என்னமே மகாராஜாவை சந்திச்சுமா நம்ம விடுதலை பிறந்துக்குது. நான் சிலம்ப கொண்டு போய் உன்னை திருடனையும் ஒப்படைச்சிடறேன். நான் தப்பிச்சுக்குவோம். என்னுடைய மறுபடியும் என்ன என்னதுன்னு அங்க மகாராஜாவோட போய் என்னதுன்னு சொல்லிவிட்டா ஆச்சேரி கிளம்ப தான் முடியணும். எப்படி ஆச்சேரி கிளம்ப தான் முடியணும். யார் கிளம்பணும் கேட்பாங்க. என்னன்னு சொல்லுவா என்னுடைய ஆச்சேரி எவ்வளவு உனக்கு அறிவுரை சொல்லிக்கிறோம். அடிச்சு சின்ன பையனாட்டம் குழந்தையாட்டம் அடிச்சோம்னா நம்ம வசம் கொண்டு வந்துக்கிறோம். அங்க போய் நிறுத்தணும்னா ஆச்சேரி கிளம்புன்னு தான் சொல்லணும். என்னது இருக்குன்னு மாத்தி சொல்லிவிட்டா மகாராஜா இடத்துல இவங்க கொண்டு போவோம். அப்படியே சொல்கிறேன். கேட்டுக்க மறுபடியும் கேட்டாச்சு. இவரதாகத்தானே ஆச்சாரியாகப்பட்டவன் கோவல பெருமாளை மறவன் திரடன் கொயவன் என்று பாண்டிய மன்னரிடம் நீதி கேட்க அழைத்து செல்ல தென் மதுரையை பொறுப்பிடும் ஆண்டு வரக்கூடிய 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன். அவன் மன்னனோ பாண்டிய மன்னன் வருகிறார். அவரால்